ஞாயிற்றுக்கிழமைனா எப்பயுமே பார்த்தீங்கன்னா, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு இப்படி ஏதாவது ஒண்ணு சமைச்சு குடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதுவும் அந்த சின்னவன் தொல்லை இருக்கு பாருங்க, நம்மளால தாங்கவே முடியாது. அதுவும் வாரத்துக்கு 3 நாள் நான்வெஜ் சாப்பிட்றவன் டென்ஷன் பண்ணி விட்டுருவான். அதுவும் முதல் நாள் நைட்டே வந்து கேட்டுருவான். "அம்மா என்னம்மா பண்ணலாம் நாளைக்கு?" அப்படிங்குவான். டேய் எதையாவது உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்து குட்றா சமைக்கிறேன்னா விடவே மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல 3 நாள் டைம் பார்த்தீங்கன்னா, மட்டன் எடுத்து சாப்பிட்டாச்சு. நேத்து என்னவோ ரொம்ப அதிசயமா வந்து கேட்டாரு. "அம்மா நாளைக்கு என்னம்மா பண்ணலாம்?" அப்படின்னா. "நீயே சொல்றா ஞாயிற்றுக்கிழமையில உனக்கு என்ன பிடிக்குதோ ரத்தம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கூட ரத்த குழம்பு வச்சு கொடுத்துருவேன், இட்லி சுட்டுருவேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல." அப்படின்னு. அம்மா வேணாம்மா, அதிசயங்க, உலக மகா அதிசயம் என் பையன் சொன்னது இது உண்மையாகவே. அம்மா வேணாம்மா, ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதம் ஒரு 3-4 டைம் மட்டன் சாப்பிட்டோம், சிக்கனும் அதிகமாக சாப்பிட்டுட்டோம், அதனால வந்து நாளைக்கு வெஜ்ஜே சமைச்சிருமா அப்படின்னா. என்னடா சமைக்கிறது வெஜ்ஜில் அப்படின்னு சொல்லி கேட்டால், எதையாவது உனக்கு பிடிச்சது சமை. என்னடா எனக்கு பிடிச்சது வேணாடா, உனக்கு பிடிச்சது சொல்லுடான்னா கூட கேட்குறதே கிடையாதுங்க. அம்மா உனக்கு பிடிச்சது செஞ்சிருண்ணா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஒரு சாதம் சாம்பார் வச்சாலும் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. சரி குழந்தை மனசு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக கடகடன் சரி போண்டா சுட்டுட்டாடா அப்படின்னு முறைச்சான். வயிறு கேஸ் மம்மி அப்படின்னா, கிழவு நாட்டம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி போண்டா சுட்டுறேன் இருடான்னு சொல்லிட்டு, போண்டா சுடும்போது தான் திடீர்னு யோசனை வந்துச்சு, ஏன் மோர் குழம்பு செஞ்சு அதில் நம்ம போண்டாவை போட்டால் பையனுக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு முடிச்சிருவான்ல அப்படின்னு யோசித்தேன். சரின்ட்டு கடகடன்ட்டு போண்டாவை சுட்ட போண்டாலே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு எல்லாருக்கும் 4 நாள் தட்டில் வச்சு கொடுத்துட்டு, சரி கொஞ்சம் போண்டா மீந்தது. சரி இந்திரம்மாவை கேட்டேன், இந்திரம்மா இன்றைக்கி மோர் குழம்பு வச்சிடும், நம்ம வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது, ஃபஸ்ட்டு டைம் சண்டே நான்வெஜ் கிடையாது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு மோர் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த மோர் குழம்பு வச்சுட்டு அதில் இந்த போண்டாவை சுட்டு போட்டு சாப்பிட்டாங்க. சரியாக சாப்பிட்டாமா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுமா, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து சாப்பிட்டான். ஏன்னா சண்டேனா நம்ம வந்து நான்வெஜ் தான் சமைக்கணுன்ற விதியாக என்ன, நம்மளுக்கு பிடிச்சதையும் சமைக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் சமைச்சதில் ரொம்ப ஹாப்பிங்க. இந்த மோர் குழம்பு போண்டா மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நம்ம பிள்ளைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடுவாங்க. சண்டே தான் செய்யணுன்றது கிடையாது, மற்ற நாளையும் செஞ்சு கொடுக்கலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் வந்து உளுந்த வடை சுட்டு தான் போடுவாங்க இந்த மோர் குழம்புல. நான் தான் சோம்பேறியாச்சு, அதனால் சரின்ட்டு போண்டானா ஈஸி, அப்படி மாவு கலக்கி பிசைஞ்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் குழம்புக்கு போண்டா போட்டு செஞ்சேங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் வெஜிடேரியன் கிடையாது, வெஜிடேரியன் சண்டேவாக நாங்கள் முடிச்சிட்டோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.